இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் எல்லாருக்கும் என் வாழ்த்துதல்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை உங்களோடு பேசுவதற்கு ஆண்டவர் கொடுத்த மேலான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். முதலாவது நாம் இந்த வார்த்தைக்குள் கடந்து போவதற்கு முன்பாக ஒரு சிறு ஜெபத்தோடு நாம் ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இதோ உம்முடைய பிள்ளைகளோடு நீர் பேச போகிறீரப்பா. உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, உம்முடைய வசனம், உம்முடைய வார்த்தைகள் ஜீவனுள்ளதாக இருக்கிறதப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் சுவாமி, அவர்கள் வாழ்க்கையிலே அவர்கள் கடந்து செல்கிற ஒவ்வொரு பிரச்சனைகள், போராட்டங்கள் மத்தியிலே இந்த நம்பிக்கையான வார்த்தைகளை தேவன் நீர் கொடுக்கிறதற்காக நன்றி சுவாமி. என்னென்ன காரியங்களுக்காக அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, நம்பிக்கையற்ற சூழ்நிலை காணப்படுகிறார்களோ, இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை அனுப்பி அவர்கள் தேவைகளை நீர் சந்திக்க போகிறதற்காய் நன்றி சுவாமி. உம்முடைய ஆவியானவர் அவர்களை பலப்படுத்த போகிறதற்காய், நம்பிக்கையை கொடுக்க போகிறதற்காக உமக்கு நன்றியை செலுத்துகிறோம். துதிகனம் மகிமை எல்லாம் உங்கள் ஒருத்தருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். இன்றைக்கு தேவன் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி, இன்றைக்கு உங்களோடு ஆண்டவர் பேசும்படி சொல்லியிருக்கிற ஒரு காரியம், ட்ரஸ்ட் இன் த லார்ட், ஆண்டவர் மேல் வைக்கிற நம்பிக்கை. இன்றைக்கு அநேக மக்களை பார்க்கும் பொழுது ஏதேதோ காரியத்திலே நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள். உலக பிரகாரமான காரியங்களிலே மனுஷர்கள் மேல் நம்பிக்கை, பணத்தின் மேல் நம்பிக்கை, பதவியின் மேல் நம்பிக்கை, அவருடைய செல்வாக்கின் மேல் நம்பிக்கை. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு சொல்லுகிற காரியம், ட்ரஸ்ட் இன் த லார்ட், ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும் என்று. இந்த நாளிலும் ஒருவேளை நீங்கள் பார்க்கும் பொழுது நம்பிக்கையற்ற சூழ்நிலையிலே கடந்து போகிற பாதையின் நிமித்தம், பிரச்சனைகளின் நிமித்தம் எனக்கு நம்பிக்கையே இல்லை, இனிமே நான் வாழ்வதற்கு அர்த்தமே இல்லை. ஒருவேளை உங்கள் வியாதி நிமித்தமாக இருக்கலாம், இல்லை பண பிரச்சனை நிமித்தமாக இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கு நாம் கடந்து போகிற சூழ்நிலையை பார்க்கும் பொழுது, இந்த கோவிட் பீரியடில் நம்ம எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எல்லார் வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா நிச்சயமற்ற ஒரு நிலை. வாழ்க்கையை குறித்து இனிமே என்ன செய்கிறது, இதற்கு பிறகு வாழ்க்கை இருக்கிறதா, இதற்கு பிறகு எனக்கு நம்பிக்கை இருக்கிறதா அப்படின்னு நம்ம எல்லாரும் யோசிச்சுட்ருக்கலாம். அநேகர் ஒருவேளை உங்கள் டாக்டர்ஸ் கொடுத்த மெடிக்கல் ரிப்போர்ட்டில் டெர்மினல் டிசீஸோடு நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். டாக்டர் சொல்லியிருக்கலாம், இதற்கு மேல் நம்பிக்கை இல்லை, இதற்கு மேல் நீங்கள் வாழ்வதற்கு சாத்தியம் இல்லை என்று சொல்லி கொண்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஒரு மனுஷனை குறித்து ஆண்டவர் உங்களோடு பேசும்படி சொல்லுகிறார். அவன் எப்படி தன் நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைத்திருந்தான், அப்படி நம்பிக்கை வைத்ததினால் அவன் எவ்வாறு இந்த சூழ்நிலைகள் எல்லாம் கடந்து வந்தான். அவனுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள், போராட்டங்கள் ஏராளமாக இருந்தது. இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அந்த மனிதன் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு மனிதர் தான் தாவீது. ராஜாவாகிய தாவீதை குறித்து தான் இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசும்படி சொல்லுகிறார். அவனுடைய வாழ்க்கை குறித்து பேசி அவன் எப்படி ஆண்டவர் மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்திருந்தான் அப்படின்றத ஆண்டவர் உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி இன்றைக்கு சொல்லியிருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது உங்களோடு ஆண்டவர் பேசுவார், உங்களை திடப்படுத்துவார், உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் பெருக பண்ணுவார். இந்த நாளில் இதை பார்த்து முடிக்கும் பொழுது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வருவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். தாவீதோட வாழ்க்கையை நம்ம பார்க்கும் பொழுது மிகவும் தாவீது ஆண்டவர் மேல் மிகுந்த நம்பிக்கை உள்ள ஒரு மனுஷனாக காணப்பட்டான். அதை எப்படி நாம் சொல்கிறோம், ஆண்டவரே சொல்கிறாரு பாருங்கள், அவர் கொடுக்குற சாட்சி, ஆண்டவர் கொடுக்குற சாட்சி, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று. இன்னொரு காரியத்தை நம்ம மறந்து போகக்கூடாது. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நாம் எப்படி அழைக்கிறோம், தாவீதின் குமாரன் என்று தான் நாம் அவரை அழைக்கிறோம். அவ்வளோ ஒரு மேலான ஒரு ஸ்லாக்கியத்தை பெற்ற ஒரு மனுஷனை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். தாவீதோட வாழ்க்கையை பார்த்தீங்க அப்படின்னா, அவனும் மிகவும் நெருக்கப்பட்டான், மிகவும் கஷ்டப்பட்டான். எவ்வளவோ பிரச்சனைகள், போராட்டங்கள், எவ்வளவோ பாடுகள். தன் சொந்த மகனாலே அவன் கைவிடப்பட்ட, துரத்தப்பட்ட ஒரு சூழ்நிலை. எல்லா பாடுகள் வழியாய் அவன் கடந்து சென்றான். ஆனாலும் தன் நம்பிக்கையை ஒரு நாளும் விட்டு விடலை. அவன் அசைக்க முடியாத நம்பிக்கை கண்மலையாகிய ஆண்டவர் மேல் வைத்திருந்தான். அதை குறித்து தான் இன்று நாம் சுருக்கமாக நாம் பார்க்க போகிறோம். சின்ன வயசில் பார்த்தீங்க அப்படின்னா தாவீது மிகவும் ஒரு கடவுளுக்கு பயந்தவனாக தான் காணப்பட்டான். எப்படி நாம் இதை அறிந்து கொள்ள முடியும்? பார்த்தீங்க அப்படின்னா, அவன் சின்ன வயசுலேருந்தே
தன் தகப்பனாகிய ஈசாயின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். எவ்வளோ ஒரு நல்ல ஒரு சின்ன பிள்ளை பாருங்க. எத்தனை பிள்ளைகள் இன்று பெற்றோருக்கு கீழ்ப்படுகிறார்கள். பெற்றோர் சொல்கிற வார்த்தையை எத்தனை பிள்ளைகள் இன்னைக்கு கனம் பண்ணுகிறார்கள். ஆனால் தாவீதின் வாழ்க்கையை நீங்கள் பார்க்கும் பொழுது அவன் தன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்திருந்தான். அதுதான் ஆண்டவர் மிகவும் விரும்புகிற ஒரு காரியம். அவன் தன் தகப்பனின் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் பாருங்க, சவுலை ராஜாவாக ஏற்படுத்தினது ஆண்டவருக்கு மிகுந்த துக்கமாய் காணப்பட்டதினால் சாமுவேலை அனுப்பி, நான் ஒரு புதிய ராஜாவை நான் தெரிந்து கொண்டேன், நீ போய் அவனை அபிஷேகம் பண்ணு அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறாரு. எங்கே போக சொல்கிறாரு? ஈசாயின் வீட்டிற்கு. ஈசாயி தான் தாவீதோட தகப்பன். அந்த வீட்டிற்கு அவனை அனுப்புகிறார். சாமுவேல் தைல கொம்போட எண்ணெய் நிரப்பப்பட்டு, அபிஷேக எண்ணெய், அது எதை குறிக்கிறது? ஆவியானவரை குறிக்கிறது. அந்த அபிஷேக எண்ணெயோடு சாமுவேல் கடந்து போகிறான். ஈசாய் வீட்டுக்கு போகிறான். போய் உட்காரும் போது அவன் சொல்கிறான், உன் ஒவ்வொரு பிள்ளையா நீ எனக்கு முன்பாக கடந்து போக சொல்லு. ஒவ்வொரு பிள்ளையாய் கடந்து போகிறான். அப்போ சாமுவேலுக்குள் ஒரு எண்ணம், இது இவன் தானா இவன் தானா? ஏன்னா ஒரு சிலர் நல்ல வளர்த்தியாக நல்ல ஒரு தோற்றத்தோடு காணப்பட்டார்கள் சாமுவேலுக்கு. அப்போ இவனாகத்தான் இருக்குமோ? ஏன்னா சவுலை பார்த்தீங்க அப்படின்னா மிகவும் வளர்த்தியானவன், மிகவும் நேர்த்தியான ஒரு வாலிபன், அவனுக்கு இணையாக யாரும் இல்லை அப்படின்னு அந்த அளவுக்கு இருந்தவன். அப்போது அதே மாதிரி தான் ஆண்டவர் இந்த முறை தெரிந்தெடுத்திருப்பார் அப்படின்னு சாமுவேல் நினைத்து கொண்டிருந்தான். ஆனால் ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், மனுஷன் முகத்தை பார்க்கிறான், ஆனால் நான் இருதயத்தை பார்க்கிறேன். ஒருவேளை நீங்களும் சொல்லலாம், இந்த சூழ்நிலை என்ன புரிஞ்சு கொள்ள யாருமே இல்லையே, நான் எவ்வளோ உண்மையாக இருக்கேன். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இதை பார்த்து கொண்டிருக்கிற மகனே மகளே, உன் இருதயத்தை நான் பார்க்கிறேன், உன்னுடைய எல்லா நல்ல குணங்களை நான் அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்கிறாரு. சவுல் அப்போது சாமுவேல் ஒவ்வொரு பிள்ளையாய் கடந்து போகும் பொழுது 7 பிள்ளைகளும் கடந்து போகிறாங்க. ஆனால் ஈசாய் ஒன்றுமே சொல்லலை. ஆண்டவரும் அபிஷேகம் பண்ண சொல்லலை. உடனே சாமுவேல் கேட்கிறான், உனக்கு இத்தனை பிள்ளைகள் தானா? அப்போ ஈசாய் சொல்கிறான், இன்னும் ஒரு கடைசி பிள்ளை இருக்கான், அவன் வனாந்திரத்திலே ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்போ உடனே சாமுவேல் சொல்கிறான், அவனை உடனே வர சொல்லு. பாருங்க, இந்த சூழ்நிலையில் தகப்பன் கூட மறந்து போனான். அந்த 7 பிள்ளைகளை மாத்திரம்தான் அந்த இடத்துல வைத்திருந்தானே ஒழிய, நமக்கு 8வது ஒரு பிள்ளை இருக்கிறான், அவனை கூட்டிகிட்டு வரணுமேன்ற எண்ணம் தகப்பனுக்கு கூட இல்லை. ஆனால் ஆண்டவர் மறந்து போக மாட்டார். வேதத்தில் நம்ம மிக அழகாக பார்க்குறோம், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு ஆண்டவர் சொல்கிறார். இந்த நாளிலும் அதே காரியத்தை உங்கள் வாழ்க்கையிலே ஆண்டவர் சொல்கிறார். எல்லாராலையும் மறக்கப்பட்டீங்களா? ஒன்றும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்கள் நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைங்க. இன்றைக்கு அதற்காகத்தான் ஆண்டவர் உங்களோடு இதை பேசி கொண்டிருக்கிறார். தாவீது வரும் பொழுது ஆண்டவர் சொல்கிறார், அவனை அபிஷேகம் பண்ணு. பாருங்கள், எல்லாராலும் ஒரு வேளை புறக்கணிக்கப்பட்ட நிலையில் இருந்திருக்கலாம். சின்ன பிள்ளைன்னு யாரும் ஒருவேளை அவனை அந்த வீட்டில் அவனுக்கு அந்த கணத்தை கூட யாரும் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அவனை தெரிந்தெடுத்தார். உங்களை தெரிந்தெடுத்த ஆண்டவர் சொல்கிறார், உலக தோற்றத்திற்கு முன்னே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். எந்த கவலையாக இருந்தாலும் பரவாயில்ல, கஷ்டமாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால தான் இந்த வார்த்தைகளை இன்றைக்கு நீங்கள் கவனித்து கொண்டிருக்கிறீர்கள். தாவீதை பாருங்கள், ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். அதற்கு பிறகு ஒரு சூழ்நிலை வருகிறது. சவுலுக்கும் பெலிஸ்தியருக்கும் இடையில் ஒரு சண்டை வருது பாருங்க. அந்த சூழ்நிலையில் ஏலா என்ற பள்ளத்தாக்கில், இந்த பள்ளத்தாக்குக்கு இந்த புறத்தில் இஸ்ரவேல் ஜனங்களும், மறுபுறத்தில் பெலிஸ்தியரோட இராணுவம் நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க? பெலிஸ்தியர் கோலியாத் அப்படின்ற ஒரு ராட்சசனை அனுப்புகிறாங்க. அவனை அனுப்பி, இவனை யார் மேற்கொள்கிறார்களோ அப்போ நீங்கள் மேற்கொள்ளும் போது நாங்கள் உங்களுக்கு அடிமைகளாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் மிகவும் வளர்த்தியானவன். அவனை பார்க்கும் பொழுது எல்லாரும் நடுங்கி போனாங்க. இஸ்ரவேல் இராணுவத்தார் எல்லாம் நடுங்கி போனாங்க. மிகப்பெரிய பலசாலி என்று சொல்லப்பட்ட சவுல் ராஜா கூட பயந்து போயிருந்தான். இந்த பெலிஸ்தியன் என்ன செய்தான்? ஒவ்வொரு நாளும் அந்த பள்ளத்தாக்கில் வந்து நின்று இஸ்ரவேல் இராணுவத்தை நிந்தித்தான், சவுலை நிந்தித்தான். எல்லாத்துக்கும் மேலாக இஸ்ரவேலின் தேவனை, சேனைகளின் கர்த்தரை நிந்தித்து கொண்டிருந்தான். இந்த நேரத்தில் பாருங்க, ஈசாய் தன்னுடைய மகனாகிய தாவீதை கூப்பிட்டு கொஞ்சம் பலகாரம்லாம் கொடுத்து, நீ போய் அந்த இராணுவத்தில் இருக்கிற உன்னுடைய சகோதரர்களை போய் அவர்களை விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறான். ஈசாயோட 3 பிள்ளைகளும் அங்கே தான் இருந்தாங்க பாருங்கள். அந்த இராணுவத்தில் தான் வேலை செய்து கொண்டிருந்தார்கள், சவுலின் இராணுவத்திலே. அப்போது தாவீது அங்கே செல்கிறான்.
தாவீது அங்கே செல்லும் பொழுது, அங்கே போகும்போது அவன் பார்க்குற அந்த வித்தியாசமான சூழ்நிலையை பார்க்குறான். அந்த நேரத்தில் தான் கோலியாத் வந்திருந்து இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறான். அதை கேட்கும் பொழுது அவனுக்கு மிகுந்த ஒரு கோபம், மிகுந்த ஒரு ஒரு வேதனை உண்டாயிற்று. ஏன்? அவன் ஆண்டவர் மேல் அளவில்லாத அன்பு கொண்டிருந்தவன். இஸ்ரவேலின் தேவனை நிந்திக்கிறானே இவன் சொல்லிட்டு மிகுந்த கோபம் கொண்டு இவன் யார் என்ன அப்படின்னு விசாரிக்கிறான். விசாரிக்கும் பொழுது அங்கே இருந்தவங்க சொல்கிறாங்க, இவன் இந்த ராட்சசனை யார் அவனை மேற்கொள்கிறார்களோ, அவனை ஜெயிக்கிறார்களோ, அவனுக்கு ராஜா தன் மகளை கொடுப்பான், இன்னும் இன்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்யப்படும்னு சொல்கிறாங்க. அப்போ உடனே அதை கேட்டுக்கொண்டிருந்த அவன் சகோதரன் என்ன சொல்கிறான் பாருங்க. நம்ம பார்க்கும் பொழுது 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அதில் வாசிக்கும் பொழுது அவனுடைய சகோதரன் அபினதாப் அப்படின்ற சகோதரன் வந்து சொல்கிறான், உனக்கு எப்படி இவ்வளோ தைரியம் வந்துச்சு? ஏன் இதுக்கெல்லாம் நீ வர? ஒரு கொஞ்சோண்டு ஆடுகளை நீ வச்சு மேய்ச்சிட்டு இருந்தியா, அதை எங்கே நீ விட்டுட்டு வந்த? இது உண்மையான அவன் மேல் உள்ள கரிசனையா? இல்லை. அவனை யாருமே அவனை மதிக்கலை. இன்றைக்கும் அதே சூழ்நிலை தான். ஒருவேளை உங்கள் முன்னேற்றத்தை உங்கள் கூட இருக்கிறவங்கள நெருங்கிய நண்பர்கள், உறவினர்கள் கூட தடுக்கலாம். உன்னால் இது முடியாத காரியம், நீ ஏன் இதில் கஷ்டப்படுற, உன்னால் செய்ய முடியாது அப்படின்னு உங்களை டிஸ்கரேஜ் பண்ணலாம். அன்றைக்கும் தாவீதின் சொந்த அண்ணனே அவனை டிஸ்கரேஜ் பண்ணான். ஆனால் அவன் அதை பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அவன் என்ன சொல்கிறான் பாருங்க, அசைக்க முடியாத நம்பிக்கையோட சொல்கிறான், நான் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த பொழுது ஒரு முறை கரடி வந்துச்சு, ஒரு முறை சிங்கம் வந்துச்சு. ஆனால் அன்றைக்கு அதை என் கைகளால் நான் கிழித்து போட்டேன். அன்றைக்கு அதற்கு என் கூட இருந்த தேவன் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தீனை நான் கொன்று போடுவேன். இதுதான் நம்பிக்கை. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய இராணுவம் இருக்குது, பெரிய ஒரு போர் வீரன், பெரிய ராஜான்னு பேர் எடுத்த சவுல் இருக்கிறான். ஆனால் அவனும் பயந்துக்கிட்டு இருந்தான். ஏன்னா அவன் சூழ்நிலைகளை பார்த்தான், கோலியாத்தின் தோற்றத்தை பார்த்தான். ஆனால் தாவீது எதையுமே பார்க்கல. தாவீது தன் முழு நம்பிக்கையை ஆண்டவர் மேல் வைத்திருந்தான். சின்ன பிள்ளை தான், இளம் வாலிபன். ஆனால் அந்த நேரத்தில் அவன் என்ன சொல்கிறான், அவனை என் கையில் ஆண்டவர் ஒப்பு கொடுப்பார். இதுதான் நம்பிக்கை, இதுதான் ட்ரஸ்ட் இன் த லார்ட். அவன் என்ன சொல்கிறான் பாருங்க. அதே 1 சாமுவேல் 17:47 அவன் சொல்கிறான், கர்த்தர் ஈட்டியினாலும் பட்டயத்தினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையிலே ஒப்பு கொடுப்பார். இதுதான் அவன் விசுவாச அறிக்கை. அவன் அந்த விசுவாச அறிக்கை செய்த பிறகு ஆண்டவர் அவனை கைவிடுவாரா? யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நீங்களும் அதே சூழ்நிலை நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் தான் நீங்களும் இருக்கணும்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, இதை மேற்கொள்ளவே முடியாதுன்ற சூழ்நிலை இருந்தாலும் பரவாயில்லை, இன்றைக்கு ஒரு காரியம் நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஆண்டவரே இதுக்கு நீங்கள் எனக்கு வெற்றி கொடுப்பீங்க. ஐ ட்ரஸ்ட் இன் யூ லார்ட். தாவீது எப்படி சொன்னான், ஆண்டவர் வெற்றி கொடுப்பார், இந்த பெலிஸ்தீனை என் கையிலே ஒப்பு கொடுப்பார். ஒரே ஒரு கவன் கல்லை வச்சு பாருங்கள், ஒரு கூழாங்கல்லை வச்சு அந்த கோலியாத்தை வீழ்த்துகிறான். அவன் சொல்கிறான், நான் என்ன நாயா? அவன் அவ்வளோ பெரிய ஒரு போர் வீரன், பெரிய பட்டயத்தோடு வர்றான். இவன் சின்ன வாலிபன் ஒரு உண்டிக்கோலையும் ஒரு கூழாங்கல்லையும் எடுத்துகிட்டு போயிட்டு அவனை ஒரே ஒரு கூழாங்கல்லில் அடித்து அவனை வீழ்த்துறான். அவன் கீழே விழுந்து மடிந்து போகிறான். அவன் யாரையும் பார்க்கல. தாவீது அந்த நேரத்தில் தன் ஆண்டவராய் மட்டுமே அவன் பார்த்து கொண்டிருந்தான். சேனைகளின் கர்த்தரையே அவன் பார்த்து கொண்டிருந்தான். அதற்கு பிறகு அவன் விழுந்த பிறகு என்ன செய்கிறான், அந்த கோலியாத்தருடைய பட்டயத்தை உருவி அதனாலேயே அவனை கொன்று போடுகிறான். இன்றைக்கு எந்த சூழ்நிலை உங்களை மேற்கொண்டிருக்கிறதோ அதிலே ஆண்டவர் வெற்றி கொடுப்பார். அந்த சூழ்நிலை ஒன்றுமே இல்லாது போல் இன்றைக்கு ஆகி போகும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களோடு ஆண்டவர் இருந்தார் அல்லவா, செங்கடலை 2ஆய் பிளந்தார் அல்லவா. என்ன சொன்னார், இன்றைக்கு காண்கிற எகிப்தினை என்றைக்கும் நீங்கள் காண மாட்டீர்கள். இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார். உங்கள் நம்பிக்கை இன்றைக்கு ஆண்டவர் மேல் நீங்கள் வைக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகளை நீங்கள் ஒரு நாளும் பார்க்க மாட்டீங்க. உங்களை துரத்தி கொண்டிருக்கிற சத்துருக்களை, அது என்ன பிரச்சனையோ, பொருளாதார பிரச்சனையோ, இல்லை வியாதி பிரச்சனையோ, இல்லை பிள்ளைகள் நிமித்தம் போராட்டம், என் பிள்ளைக்கு நல்ல காலேஜில் இடம் கிடைக்கல, என் பிள்ளைக்கு திருமணம் ஆகலை, என்ன காரியமாக இருந்தாலும் இன்றைக்கு ஆண்டவர் அதன் மேல் வெற்றி கொடுப்பார். அதற்கு பிறகும் பாருங்கள், தாவீதின் வாழ்க்கையில் அதற்கு பிறகும் அமைதி இல்லை. இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சது. அதற்கு பிறகு சவுலோட இராணுவத்தில் அவன் சேர்ந்தான். நல்ல ஒரு பதவியில் அவன் இருந்தான். அவன் போன இடத்துல எல்லாம் ஆண்டவர் அவனுக்கு வெற்றி கொடுத்தார். சவுலோட எல்லா போர் காரியங்களை பார்த்து கொண்டிருந்த தாவீது தான். ஏன்னா நம்ம வேதத்தில் தெளிவாய் நம்ம வாசிக்கிறோம்,
தாவீது சென்ற இடத்திலெல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். அப்போ இவனுக்கு இவ்வளோ வெற்றி கிடைக்கும் பொழுது ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10,000. அப்போ பாருங்க, அவனுக்குள்ள ஒரு பொறாமை வருது. எவ்வளோ ஒரு பெரிய வெற்றியை கொடுத்த ஒரு மனிதன். ஆனாலும் பாருங்க, சவுல் அவனை பார்க்கும் பொழுது அவனை கொன்று போடணுன்ற அளவுக்கு அவனுக்கு எரிச்சல் வருது. இதுதான் உலகம், இதுதான் உலக மக்கள். அவங்க எவ்வளோ நமக்கு நெருங்கினவர்களாக இருந்தாலும் நாம் வெற்றி பெறும்போது, அவர்களை விட நாம் உயரும் பொழுது அவர்களால் தாங்கிக் கொள்ள முடிவதில்லை. ஆனால் ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். சவுல் அவனை துரத்தும் பொழுதெல்லாம் அவன் எங்கெல்லாமோ ஓடி ஒளிஞ்சான் பாருங்க. வனாந்திரத்தில் போனான், குகையில் போனான், எல்லா இடத்துலையும் ஒளியும் போதும் ஆண்டவர் ஒரு நாளும் சவுல் கிட்ட தாவீதை ஒப்பு கொடுக்கவில்லை. தாவீது சொல்கிறான், மரணத்திற்கும் எனக்கும் சில அடிதான் இருந்துச்சு. அவன் போன பாதைகள் எல்லாம் நெருக்கப்பட்டான். கண்ணீரே என் உணவாயிற்றுன்னு சொல்கிறான் பாருங்க. ஆனால் அவனோட விசுவாச அறிக்கை, நம்பிக்கை என்ன? எவ்வளோ ஒரு நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைத்திருந்தான். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், என் தேவனாலே ஒரு மதிலை தாண்டுவேன். இதுதான் அவனோட நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கை. எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் பரவாயில்ல. அவன் சொல்கிறான் பாருங்க, உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலதுபுறத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். இன்றைக்கு இதுதான் நம்மளுடைய விசுவாச அறிக்கையாக இருக்கணும், நம்முடைய நம்பிக்கையாக இருக்கணும். எல்லா இடத்துல கொரோனா இருந்தாலும் பரவாயில்ல, எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, அது ஒன்றும் நம்மளை அணுகாது. எந்த பிரச்சனையும் நம்மளை மேற்கொள்ள போகிறதில்லை. இன்னொரு சூழ்நிலையை பாருங்கள், நாம் பார்க்குறோம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தில் அமலேக்கியர் வந்து தாவீதும் அவனுடைய கூட இருந்தவர்களும் இல்லாத வேளையிலே அந்த தாவீதும் கூட அவங்க எல்லாரோட மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அமலேக்கியர் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போனது அல்லாமல் அவங்க இருந்த இடத்த சுட்டெரித்து போடுறாங்க. அந்த இடத்த எரிச்சிட்டு போயிடுறாங்க பாருங்க. தாவீதும் அவனோடு இருந்தவர்களும் வரும் பொழுது ஒன்றுமே அந்த இடத்துல இல்லை, எல்லாம் இழந்து போயிட்டான். மனைவி, பிள்ளைகள் எல்லாம் அவங்க சிறை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஒரு காரியம் கூட அங்கே இல்லை. இன்றைக்கு எல்லாம் இழந்த நிலையில் நீங்கள் இருக்கீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், தாவீது கிட்ட சொன்ன அதே வார்த்தையை சொல்கிறேன், நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். தாவீது என்ன செய்கிறான்? பலன் இல்லாமல் போகும் மட்டும் அழுதான். ஏன்னா அவனும் மனுஷன் தானே, உங்களே என்னையும் போல பாடுள்ள மனுஷன் தானே. அழுதான், மிகவும் அழுதான். உடனே பாருங்க, அதுக்கு அடுத்த காரியம் என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. கூட இருந்தவங்கெல்லாம் என்ன செய்கிறாங்க? இவனை கல்லெறியணும்னு சொல்கிறாங்க. அவனோடு இருந்தவங்க, அவனோடு சாப்பிட்டவங்க, அவனோட சகாயம் பெற்றவங்க, உதவி பெற்றவங்க எல்லாரும் பாருங்க, தாவீது அவ்வளோ நாள் அவங்கள போஷித்து வந்திருக்கிறான், பராமரித்து வந்திருக்கிறான். ஆனால் அவங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே என்ன செய்கிறாங்க? தாவீதால தான் இந்த பிரச்சனை, தாவீதை கல்லெறிஞ்சு கொல்லணும்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை பாருங்க. தாவீது ஏற்கனவே எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை. அந்த நிலையில் கூட இருந்தவங்களும் சொல்கிறாங்க அவனை கல்லெறியணும்னு. ஆனால் ஒரு காரியம் அவன் பண்ணான். அதைத்தான் இன்றைக்கு உங்ககிட்ட என்னிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அதுதான் அவன் நம்பிக்கை. அழுறான், கஷ்டப்படுறான், பாடு வருது, கண்ணீர் வருது. ஐயோ என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்னு சொல்கிறான். ஐயோ நான் நெருக்கப்படுகிறேன்னு சொல்கிறான். எனக்கும் மரணத்திற்கும் சில அடிதான் இருக்குன்னு சொல்கிறான். ஆனால் ஒரு காரியத்தை அவன் மறக்கல பாருங்க, கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? உள்ள மகிழ்கிறதா இருக்கிறது. எந்த சூழ்நிலை என் மகன் என்னை மறக்க மாட்டான், தன் நம்பிக்கையை விட்டுவிட மாட்டான். ஒரே காரியம் சொல்கிறார் பாருங்க, நீ போ, சகலத்தையும் நீ திருப்பிக் கொள்வாய். ஆண்டவர் சொன்ன வார்த்தையின்படியே சகலத்தையும் திருப்பி கொண்டான். அது மாத்திரமா திருப்பி கொண்டான்? அமலேக்கியரை சுட்டரித்தது கொள்ளையடித்தது மாத்திரமா அவன் திருப்பி கொண்டான்? அவர்களுடையதான் கொள்ளையடித்துட்டு வந்தான். என்ன சொன்னான்? இது தாவீதின் கொள்ளை. இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்றார். எல்லாம் இழந்து போய் நிற்கிறீங்களா? எனக்கு இனி வாழ்க்கையே இல்லைன்னு சொல்றீங்களா? இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து திட்டம் தெளிவுமாக பேசுகிறார். நீ இழந்த எல்லாம் திருப்பிக் கொள்வ. ஆனால் ஒரே ஒரு காரியத்தை இன்றைக்கு எதிர்பார்க்கிறார், நம்பிக்கை அவர் மேல் வைங்க. இன்றைக்கு உங்கள் நம்பிக்கையை நீங்கள் ஆண்டவர் மேல் வைக்கும் பொழுது எல்லாம் நீங்கள் திருப்பிக் கொள்வீங்க. எப்படி ஆண்டவர் தாவீதுக்கு கோலியாத்தின் மேல் வெற்றி கொடுத்தாரோ அதே தேவன் உங்களுக்கு வெற்றி கொடுக்க போகிறார். நம்பிக்கையை விட்டு விடாதிருங்கள், நம்பிக்கை இழந்து போகாதிருங்கள். என்னோடு சேர்ந்து ஜெபம் செய்வீர்களா? அன்பின் பரலோக தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றி சுவாமி. தாவீதின் தேவன் எங்கள் தேவனாய் இருக்கிறீரப்பா. தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொன்ன அந்த
குருடனுக்கு ஆண்டவரே நீர் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டு அவனுக்கு சுகம் கொடுத்தீரே. இன்றைக்கும் உங்கள் பிள்ளைகளோடு சேர்ந்து நான் ஜெபிக்கிறேன் அப்பா. என்னென்ன காரியத்திற்காக அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன பாடுகள் மத்தியிலே, பிரச்சனைகள் மத்தியிலே, ஒருவேளை இந்த கொடிய கொள்ளை நோய் நிமித்தம் பயந்து கொண்டிருக்கலாம், இல்லை இந்த லாக்டவுன் நிமித்தம் வேலை போயிருக்கலாம் ஆண்டவரே, ஒருவேளை டெர்மினல் டிசீஸால் டாக்டர்ஸால் கைவிடப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். என்ன காரியமாக இருந்தாலும் நீர் அவர்கள் சூழ்நிலை அறிவீர் சுவாமி. இந்த நாளிலும் உம்முடைய வார்த்தையின்படியே நீங்கள் சொன்னது போலவே நீ சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்று சொன்னீரே, அதே போல் உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இழந்த எல்லாம் சுவாமி இந்த நாளில் நீர் திரும்ப கொடுக்கிறதற்காய் நன்றி. எல்லாவற்றையும் தாவீதுக்கு எப்படி அவன் இழந்தது மாத்திரம் அல்ல, தாவீதின் கொள்ளை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எதிரிகளுடைய அவர்களுடைய உடைமைகளையும் நீர் கொடுத்தீரோ, அதே போல் அப்பா பல மடங்கு உங்கள் பிள்ளைங்க திருப்பிக் கொள்ள போகிறதற்காய் நன்றி அப்பா. இந்த நாள் முதல் தங்கள் நம்பிக்கை உம்மேல் வைக்க நீர் கற்றுக் கொடுத்திருக்கிறீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். துதிக்கன மகிமை எல்லாம் உங்கள் ஒருத்தருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் உங்களோடு ஆண்டவர் பேசியிருக்கிறார். நான் விசுவாசிக்கிறேன், இன்று முதல் உங்கள் நம்பிக்கை யார் மேலே இல்லை, ஆண்டவர் மேல் நீங்கள் வைக்கிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நன்றி.